உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடுறா. டேய், இருடா, இது உனக்கு இல்லடா. கொஞ்சம் பிச்சை அவளுக்கு ஊட்டி விடுறா. டேய், ஏன்டா உம்மன்னு இருக்கா? சிரிச்ச முகமா அவளுக்கு ஊட்டி விடுறா. போதுமா? டேய் அப்பா, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். ஏய், ஊட்டி விடுறா. இந்தா. டேய், நீ ஏன்டா கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? ஊட்டி விடுற அவளுக்கு. இந்த ஜோடிதான் கலகலன்னு இருக்கு. ஆனா இந்த ஜோடிதான் சோகமா இருக்கு. சும்மாவா? அம்மா, அங்க பாருமா. ஏன் மருமகளை இந்த ஊர் பொண்ணாவே மாத்திட்டீங்களேம்மா? தனா கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்கு உண்மை என்னன்னே தெரியாது. அது தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நாங்களும் கணவன் மனைவியா வாழ நீதான் வழிகாட்டணும் சாமி. கடவுளே, நான் செய்யறது எல்லாமே எங்க குடும்பத்தோட நல்லதுக்கு தானே. யாருக்கு தெரியலனாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என் பெரியப்பா பெரியம்மா சந்தோஷமா இருக்கணும்னு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனா இப்ப அவங்களே பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சரியாகணும், அவங்க சேரணும். சீனு மனசுல நான் இன்னும் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மேல கோபத்துல இருக்கான். கண்டிப்பா என்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தானா கதிரோட சேரணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். அம்மா, நல்லபடியா குதிரையை சாத்திட்டீங்க. அடுத்ததா முளைப்பாரி வைக்கிறதுக்கு வந்துருங்க. அது எப்படி வராம இருப்ப பூசாரி? போன வாரமே எல்லாம் வாங்கி வளர்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி சரி, பேட்டிங்களோட வந்து வச்சிடுறேன். நல்லதுமா, ரொம்ப நல்லதுமா. வாங்க. பாட்டி, அங்க என்ன பண்றாங்க? டாட்டூவா போடுறாங்க? டாட்டானா? அப்படின்னா? அம்மா, அதுவும் பச்சை குத்துற மாதிரி தான்மா. என்ன, அது மெஷின்ல குத்துவாங்க, இது கையில போடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது பச்சை குத்துற மாதிரி தான் மாயா. புதுசா கல்யாணம் ஆன பசங்க, இந்த இளவட்ட பசங்க எல்லாம் அவங்க மனசுல இருக்கிற பொண்ணு பேரை கையிலயோ நெஞ்சிலயோ பச்சை குத்திப்பாங்க.
டேய் சீனு, அப்ப நீயும் பச்சை குத்திக்கடா. நான் எதுக்கு குத்திக்கணும்? இத பாருடா, உன் பொண்டாட்டி பேரை நீதான் நெஞ்சில பச்சை குத்திக்கணும். இத பாரு, உன் தாத்தனெல்லாம் என் பேரை அவர் நெஞ்சில பச்சை குத்தி இருந்தாரு. அப்படியா பாட்டி? அவ்வளோ லவ் அவங்க மேல? அது எப்படி இல்லாம இருக்கும்? ஏமா, அப்ப நீ ஏன் அப்பா பேரை பச்சை குத்திக்கல? ஆட அறிவு கிட்ட பயல, ஆம்பளைங்க தான்டா பொண்டாட்டி பேரை உடம்புல பச்சை குத்திக்கணும். அத பார்த்தா அடிக்கடி பொண்டாட்டி ஞாபகம் வரும். ஓ, பொம்பளை எல்லாம் அப்படி இல்லடா. பிடிச்சவன் பேரை மனசுலயே பச்சை குத்தி இருப்போம். ஆயுஸ்க்கு அது போகாதாக்கும். டேய் சீனு, அப்ப நீ கண்டிப்பா பச்சை குத்திக்கணும். போய் குத்திக்கடா. அதான் பாட்டி சொன்னாங்கல்ல, மனசுக்கு பிடிச்சவங்க பேரை தான் பச்சை குத்திக்கணும்னு. எனக்கு அப்படி யாரும் இல்ல. டேய் சீனு, ரொம்ப பண்ணாத. கல்யாணத்துல நடந்த பிரச்சனை எல்லாம் விடுறா. டேய், அதுக்கு முன்னாடி எல்லாம் என் மனசுல மாயாதான் இருக்கான்னு வசனம் எல்லாம் பேசுன. அவ பேரை பச்சை குத்திக்கிட்டா என்னடா? உண்மைதான். ஆனா கல்யாணம் ஆன அன்னைக்கே அவன் என் மனசுல இருந்து போயிட்டான். டேய், டேய் சீனு, டேய் போடா போடா போக்கத்தவனே. ஏண்டா ஏண்டா இவன் இப்படி பேசிட்டு போறான்? பாட்டி, நானும் வண்டியில வெயிட் பண்றேன். ஏய் தானா, ஏய் தானா. ஏய் தானா. சரியா போச்சு. கண்ணு, ஏன் கண்ணு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. அவன் ஏதோ கோவத்துல முறுக்கிட்டு போறாங்கன்னு. எங்க போயிருவான்? அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்ன என்னடா பண்ண போற? தானா, நீ பாட்டு போய் அதான் உட்கார்ந்து. பாட்டி சொன்னாங்களே சித்தப்பா, பொண்டாட்டி பேரை பச்சை குத்திப்பாங்கன்னு. நானும் தானா பேரை குத்திக்கிறேன் சித்தப்பா. ம், எப்பவுமே அவன் என் நெஞ்சிலேயே இருக்கணும். யாரு பேரு ராசா? தானா, என் பொண்டாட்டி பேர். என்ன கண்ணு, சீனு உன் பேரை பச்சை குத்துலன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, உன் ஆசைய நான் நிறைவேத்துறேன். அவன் கிடக்குறான், அவன் முடியாதுன்னு சொன்னா நான் விட்டுருவேனா? அவனை எப்படி ஒன்றரை பேரை பச்சை குத்த வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அம்மா, எப்படிம்மா முடியும்? இங்க வா, இங்க வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.